காவல்துறையினரால் இந்த லஞ்சம் ஊழல் என்ற ஒரு செயற்பாடினால் இளைஞ யுவதிகள் சட்டங்களை மீறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நாங்கள் இளைஞர் மத்தியில் ஒருவேளை அவ்வாறான ஏதோ ஒரு சம்பவம் அல்லது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கான பரிகாரம் இல்லை. சமூக வலைதளங்களில் நான் ஒரு வாகனம் வைத்திருக்கிறேன், நான் ஒரு ஐபோன் வைத்திருக்கிறேன் என்று கூறுவதில் தற்கால இளைஞர்கள் பெருமையாக இருக்கிறது. இதையும் செய்யலாம் என்ற ஒரு உறுதி அந்தவன் இரண்டாவதாக யோசித்து எது நடக்க போவதை எடுக்கிறது சான்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆக்கப்பூர்வமான கருத்தாளருக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதன் மூலம் எங்களையும் பிறரையும் நாங்கள் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, எவ்வாறு வாழ்வதற்கான உரிமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பான ஒரு சிறந்த ஆக்கப்பூர்வமான கருத்தாளரை இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஷாருக்கான் ஸ்ரீலங்கா நிதி மற்றும் தொழில்நுட்ப அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அமலாக்கம் செய்கிறார்கள் ஆக்ஷன் யூனிட்டி லங்கா அமலாக்கம் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிறைய கேள்விகள் உங்களுடைய மனதில் இருக்கும், அவற்றை நாங்கள் இன்றைய எங்களுடைய குழுவின் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நேரடியாக செல்லலாம். முதலாவதாக என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்று சொன்னால், ஆக்ஷன் யூனிட்டி லங்கா தன்னார்வ வலுவூட்டல் நிறுவனத்தின் இளைஞர் அலுவலக வலுவூட்டல் சேஷத்தின் திட்ட வேட்பாளர் அருளாச்சன் அவர்களிடம் என்னுடைய கேள்வி அமைகின்றது. அதாவது தற்போதைய காலகட்டத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம், பல கல்வியாக இருக்கலாம் அல்லது வாழ்வாதார விடயங்களை பற்றி பேசலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வீதி விபத்து அல்லது போக்குவரத்து சம்பந்தமான விடயங்களை பேச வேண்டும், அத்துடன் இளைஞர்களை அதில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எவ்வாறு வந்தது என்று நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். இந்த பிரதானமான தலைப்பு எங்களுக்கு எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என்றால், அன்னை காலமாக இளைஞர்கள் பொறுத்த மட்டிலேயே அவர்களுடைய இழப்பு வீதம் அதிகமாக காணப்படுவது இந்த வீதி விபத்துகளில் உயிரை இழப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவிலே காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களை பொறுத்த மட்டிலே அது மிகவும் ஒரு பின்தங்கிய கிராமப்புறங்களாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வவுணதீவு போன்ற பிரதேசங்கள், மட்டக்களப்பு மாவட்டத்திலே வவுணதீவு போன்ற பிரதேசங்கள் எங்களுடைய திட்ட இடங்களாக இருந்தால் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுடைய கனவுகளை நாங்கள் அவர்களுடைய ஆராய்கின்ற போது அவர்களுடைய ஒட்டுமொத்த கனவு அவர்களுடைய வாகனங்களை வாங்குவது, அவ்வாறான வாகனங்களை வாங்குவது, அதை செலுத்துவது என்பதிலே அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. எனவே இவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, இவர்களுடைய நிரந்தரமான ஒரு நல்ல அபிவிருத்தியான வாழ்க்கைக்கு இது ஒரு பாதகமான ஒரு காரணியாக எங்களுடைய செயற்திட்டத்தின் போதுகளால் காணக்கூடியதாக இருந்தது. எனவேதான் எங்களுடைய திட்டத்தை 2025ஆம் ஆண்டு நிதியாண்டு திட்டத்தை நாங்கள் வரையறுக்கின்ற போது இந்த செயற்திட்டத்திலேயே நாங்கள் இதற்கான விழிப்புணர்வை நாங்கள் வழங்குகின்ற பட்சத்தில் இளைஞர்கள் தங்களுடைய உயிர் வாழ்வதற்குரிய உரிமையை இவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்கள், இந்த உரிமையை இவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். தாமாகவே பி சேஃப், அதாவது இன்றைய நாள் இந்த செயற்திட்டமானது பி சேஃப் என்ற தலைப்பிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே தாங்கள் முதலாவது அவர்களே அவர்களுடைய உயிரையும் வாழ்வையும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் விருத்தி செய்து கொள்வதற்கும் அவர்களை உறுதியுடையவர்கள் என்ற அடிப்படையிலே இந்த விழிப்புணர்வு நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் கலைக்கலாம். தற்பொழுது நாங்கள் சட்டவாளர் சுந்தரலிங்கம் சந்திரகுமார் அவர்களிடம் இருக்கலாம். போக்குவரத்து சம்பந்தமாக பல விதிகள் சட்டக்கோவைகள் அமைந்திருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் எவ்வாறான சட்ட நடவடிக்கைகள் போக்குவரத்து தொடர்பாக அமைந்திருக்கின்றன? உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுவது இந்த போக்குவரத்து சாதனம். போக்குவரத்து சாதனங்கள் உலகத்துக்கு மிக முக்கியமான தேவை ஏன் வருகிறது என்று சொல்லி சொன்னால், மனிதனுடைய வளர்ச்சிக்கும் மனித வாழ்க்கைக்கும் அது அத்தியாவசியமாக உண்டு. நாங்கள் அந்த அடிப்படையில் கூட நோக்கினால் கூட இன்றைக்கு நாட்டுக்கு நாடு போக்குவரத்து சட்டங்கள் மாறுபட்டிருந்தாலும் அது சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் ஒன்று, பாதுகாப்பான பிரயாணத்தை நாம் மேற்கொள்ளும். இரண்டாவது விஷயம், இன்னொருவருக்கு நாங்கள் இடையூறோ விபத்தோ ஆபத்தையோ ஏற்படுத்தாத வகையில் நாங்கள்
மூன்றாவது விஷயம், ஒருவேளை அவ்வாறான ஏதோ ஒரு சம்பவம் அல்லது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கான பரிகாரம் இல்லை, அதற்கான சட்ட நடவடிக்கை இல்லை, எந்த அடிப்படையில் நாங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்ற தேவைகள் நமக்கு இருக்கு. இதனால தான் இன்றைக்கு சட்டங்கள் கொண்டு வரப்படும். இப்போ உதாரணத்துக்கு இலங்கையை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 14ஆம் இலக்கு 1954ஆம் ஆண்டு வாகன போக்குவரத்து சட்டத்திற்குள்ள தான் இலங்கை நாட்டினுடைய போக்குவரத்து விதிகள் ஒழுங்குகள் எல்லாம் காணப்படும். நீங்கள் அந்த சட்டத்தை எடுத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு வரைக்கும் அதில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். ஏன் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டோம்னா, உங்களுக்கு தெரியும் 54ஆம் ஆண்டு இருந்த போக்குவரத்து சாதனங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற போக்குவரத்து சாதனங்களுக்கும் உள்ள வேறுபாடு. சட்டவாளர்கள் நான் கேட்க விரும்புகின்றேன். நாங்கள் வாழ்வதற்கான உரிமைகள் தொடர்பாக கதைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வதற்கான உரிமைகளில் எவ்வாறு நாங்கள் இந்த போக்குவரத்தை நாங்கள் தொடர்புபடுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அந்த உரிமையை அவன் இழப்பதற்கோ அல்லது அந்த உரிமையை அவன் அனுபவிப்பதற்கான சூழ்நிலை மறுக்கப்படுவது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஒரு வீதி விபத்தாக இருக்கலாம், இன்னொரு வாகனம் ஓட்டுவது ஏதோ ஒரு விதத்தில் நடக்குதுன்னா இன்னொருத்தருடைய மனித செயற்பாட்டுக்கு அது இடையூறாக இருக்குமாக என்றால் அது ஒரு தவறான பார்வையாக அல்லது ஒரு பிழையான கண்ணோட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் என்னன்னு சொல்லிட்டுனா, அந்த உயிர் வாழ்வதற்கான உரிமை எனக்கு இருக்கு எப்படி இருக்குங்களோ அதே போலதான் மற்றவருக்கு இருக்கின்றது. அந்த எண்ணத்தை நாம் இளைஞர்கள் எடுத்தால் நாங்க இயல்பாகவே நாங்கள் பாதுகாப்பான முறையில் போகிறதுக்கு நம்மளை தயாரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நம்முடைய வைத்தியரிடம் கதைக்கலாம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு பொறுப்பான வைத்தியர் அல்மேகா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய கேள்வி, தற்போது வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சை பிரிவு இருக்கின்றது. வைத்தியர்கள் காரியத்துக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வீதி விபத்து வருகின்ற போது இளைஞர்கள் அல்லது கட்டமைப்புகள் எவ்வாறான, அதாவது அவர்கள் மூலமாக வருகின்ற வீதி விபத்து அதிகமாக இருக்கின்றதா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நல்ல ஒரு கல்வி, இளைய சமுதாயம் நீங்கள் போகிறது போன்று இந்த நாட்டின் பலமான ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் இருப்பதுதான் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. அந்த வகையில் நான் முதல் கூறியது போல இது ஒரு தொற்றாத நோயின் வகையில் இந்த விபத்து நேரடியாக விபத்துக்குட்பட்டவரை பாதிப்பது போல மறைமுகமாக அந்த உறவினர்களை, அது சார்பான சமூகத்தினரை, நாட்டையே பாதிக்கின்றது. இந்த வகையில் ஒரு இளைஞன் இவ்வாறான வீதி விபத்துக்குட்பட்டு மூளையில் காயமடைந்து பல வகையான காயங்கள் ஏற்படலாம். அது சொல்லுவாங்க பொலிட்ரோமா. அடிபட்ட உடனே எங்களுக்கு கையில் மட்டும் அடிபடும், தலையில் மட்டும் அடிபடும் இல்லை. நாங்கள் சேஃப்டியாக போடுற மோட்டரில் போகிறாங்க ஹெல்மெட். அது எங்களுக்கு தனியாக ஹெல்மெட் தனியாக மட்டும்தான் கொஞ்சம் பாதுகாக்கிறதே ஒழிய உடல் முழு பாகங்களும் எங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கும் அடிபடுறது. அப்போ நாங்கள் அதையும் கை உடையும் இது போஸ்ட் லைன்னா ட்ரோமா, அந்த காயம் விபத்து நடக்கக்கூட பல விதங்களில் நடக்கும். ஒப்பீட்டளவில் பெரும்பாலான அட்மிஷன் இந்த வைத்தியசாலைக்கு வருகிற இந்த விபத்துக்கு உட்பட்டு வருகிற நபர்கள், அது நோயாளிகள் என்று கருதப்படுபவர்கள் இளம் வயதினர். இதை சொல்லுவாங்க ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ஸ். அதாவது இந்த குறிப்பிட்ட வயது நம்ம உடலியல் ரீதியாக யோசிக்கக்குள்ள சில ஹோமோனல் இஃபெக்ட், எதையும் செய்யலாம் என்ற உறுதி ஒன்று அவர்கள் வரும். ரெண்டாவதாக யோசித்து இதுக்கு எது நடக்க போகுதுன்னு எடுக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டோம். நான் எடுத்த முடிவு சரி, இதை செய்கிறதா ரெண்டு ஒரு அந்த உத்வேகம் கொண்டு வருகிற கட்டளம் வயது, கட்டளம் ஒன்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த வயது. அந்த வகையில் குளோபல் வேர்ல்டு வைடில் நாங்கள் பார்க்க கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் 13 லட்சம் மக்கள் இறக்கிறாங்க. 20 மில்லியன் நோயாளர்களாகி வீட்டு காரணங்களாகி சிறிய சிறிய காயங்களாக கை கால் உடைந்த நிலையில் அப்படி வாழ்றாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை தரம் ஒரு விரல் உடைந்தால் கூடி, ஒருவருடைய பெருவிரல் உடைந்தால் கூடி அவர்கள் கையால் வேலை செய்கிறது மிகவும் கஷ்டம். அவர் பாதிக்கப்பட்டு, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு, சமூகம் பாதிக்கப்பட்டு, நாடே பாதிக்கப்பட்டு இதுதான் போகுது.
அப்போ நம்ம சின்ன காயம் தானே என்று யோசிக்கிறேன். மூளை இறந்து விட்டால், இருதயம் இறந்து விட்டால் மனிதன் இறக்கிறான், கை வந்து விட்டால் இதாக இருப்பான். அப்போ இருந்தால் ஒரு சமூகத்தில் தான் வாழ வேணும் என்று கருதினா தான் உடல் தேக ஆரோக்கியம் இருந்தால்தான் நிறைவான வாழ்க்கை வாழலாம், நோயற்ற வாழ்க்கை. அந்த சிந்தனை நமது இளம் சமுதாயத்தில் ஒப்பீட்டளவு குறைவாக இருக்கிறது. தற்பொழுது நாங்கள் மேலும் கலைக்க இருக்கின்றோம். எங்களுடைய இளைஞர்கள் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அவர்களுடைய கேள்விகளை கேட்பதற்கு. சரி, நாங்கள் தற்பொழுது இளைஞர்களிடம் இப்போது நீங்கள் நடந்த விடயங்களை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனநோயை கேள்வி இருக்கலாம். சரி, நீங்கள் கூற முடியுமா? நாங்கள் சங்கீதம் கூறியது போல தற்போதைய இளைஞர்கள் அதிகமாக வாகனம் வாங்குவதற்காக அவர்கள் ஈடுபாடு அதிகம் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஏன் இளைஞர்கள் அதிகமாக வாகனம் கொண்டு வாங்க வேண்டும், தங்களுக்கு ஒரு சொந்த மோட்டார் சைக்கிளோ அல்லது ஒரு வாகனம் இருக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார்கள்? உங்களுடைய இளைஞர்களுக்கு ஈடுபடைய நிலைகளை சமூக வலைத்தளங்களில் நான் ஒரு வாகனம் வைத்திருக்கிறேன், நான் ஒரு ஐபோன் வைத்திருக்கிறேன் என்று கூறுவது தற்கால இளைஞர்கள் பெருமையாக இருக்கின்றனர். இதனாலேயே வாகனங்களில் உள்ள மோகத்தின் மூலமும் பெற்றோர்களிடம் கட்டாயப்படுத்தி அவர்களிடம் வசதி உண்டோ இல்லையோ அது இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் வாகனங்களை வாங்கி கொண்டு அதிலே அதிவேகமாக வாகனங்களை செலுத்தி சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்களின் மோகத்தில் அதில் வீடியோக்கள் ஆடியோக்கள் எடுத்து அதில் பதிவிடுவதற்காகவும் அவர்கள் ரீச் ஆகிறது, அதாவது தன் பிரபலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் வாகனங்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் அதிவேகமாக செலுத்தி அதில் நிறைய விபத்துகள் நடக்கிறது. விபத்து நடந்தால் கூட அதையும் ஒரு காணொலியாகவோ ஆடியோவாகவோ எடுத்து போடக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. இதன் மூலமாகவும் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றது. அநேகமான 15 தொடக்கம் 30 வயதை தாண்டியும் அதற்கு 30 வயதுக்கு போகாமல் ஒரு 18 வயதிலிருந்து ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களே காணப்படுகின்றனர். நான் கூறியது போன்று 38,000 வீதி விபத்துகள் நடைபெறுகிறது. இதில் 12 வீதத்துக்கு மேற்பட்டார்கள் இறக்கின்றனர். அதாவது 3000 பேர், கடந்த வருடங்களில் 3000 பேர் இறந்திருக்கின்றனர். இளைஞர்கள் தான் இழந்திருக்கின்றனர். எனவே வாகனங்களில் காணப்படும் மோகம் காரணமாக இளைஞர்கள் சோசியல் மீடியாவின் மோகம் காரணமாகவும் வாகனங்களை பெற்றுக்கொண்டு அதிவேகமாக செலுத்தி விபத்துக்கு முழுதாகவே இளைஞர்கள் காரணம் என்று கூற முடியாது. ஒரு பெரும்பான்மையான பங்கு இளைஞர்களை காணப்படுகிறது கூறுகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் நான் நிமிடங்கள் உங்களிடம் கேட்க விரும்புவது, நாங்கள் ஒரு சாரதியாக இல்லாமல் வீதியில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது கூட எங்களுக்கு விபத்து ஏற்பட்டு நாங்கள் அதை மரணிப்பதாக இருக்கட்டும், அது காயங்கள் ஏற்பட்டு கூட இடம் வருகிறது. ஆகவே அதை பற்றி நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீர்கள்? இது தொடர்பான விழிப்புணர்வு அல்லது நாங்கள் வீதி விதிகள் ஒரு சாரதி தாண்டி ஒரு பயணி வீதியில் நடந்து செல்வதும் தெரிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? வாகனங்களை செலுத்துபவர்களை மட்டும் பாதிப்பதாக இருக்கிறது. சமூக மட்டத்தில் இருக்கிற பாதசாரிகள், அதே நேரம் சமூக மட்டத்தில் வீதிகளை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தும் எல்லோரையும் தான் பாதிக்குது. இந்த ஒரு பாதிப்புல இருந்து சமூகம் வெளியில வரணும்னு சொன்னா தனியே சாரதிகள் மட்டும் வெளிப்படையாது, சமூக மட்டத்தில் இருக்கிறவர்களும் ஒரு வீதி விபத்தால எங்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் வரும், அதிலிருந்து நாங்க விலகி சென்றதுக்காக பாதசாரிகளாக நாங்க சமூகத்துல நடமாடும் போது எவ்வாறான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு சமூக மட்டத்துல ஏற்பட வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு பொதுவான திறமை கலந்துரையாடலுக்கு செல்லலாம். இங்கே இருக்கும் இளைஞர்களிடம் மனதில் வேறு கல்விகளும் இருக்கும். ஆகவே உங்களுடைய கல்விகளை எங்களுடைய வைத்தியதிகாரி மற்றும் சட்டவாளரிடம் நீங்கள் கற்றுக்கிறீர்கள். தற்போதைய இளைய யுவதிகள் எதிர்காலத்தில் தங்களுடைய செயற்பாடுகள் பல இலட்சியங்களை நோக்கி கொண்டு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் பெற்றோர்கள் மிக மிக ஆசைப்பட்டு பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதைய காலகட்டங்களில் இளைஞ யுவதிகள் இந்த வீதி விபத்துகள் ஊடாக தங்களது எதிர்காலங்களை ஒரு பக்கத்தின் ஊடாக இழந்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு காரணமாகவும் அரசாங்கமும் ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டங்கள் அனைத்தும் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போதிலும் காவல்துறையினரால் இந்த லஞ்சம் ஊழல் என்ற ஒரு செயற்பாடினால் இளைஞ யுவதிகள் சட்டங்களை மீறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நாங்கள் இளைஞர் மத்தியில் அந்த கருத்துக்களை தங்களிடம் பதிவிடலாம் நினைக்கின்றேன். இந்த ஊழல் என்ற இந்த செயற்பாட்டின் மூலம் இளைஞ யுவதிகள் சட்டங்களை இலகுவாக மீறி செல்கின்றார்கள் என்று எங்களது கருத்துக்களை பதிவிடுகின்றோம். அது தொடர்பாக உங்களது கருத்துக்களை. நல்ல கேள்வி. ஊழல் பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நாம் அதை மாற்ற வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருத்தரையும். அந்த அடிப்படையில் உங்க கேள்வியிலிருந்து நான் ஒரு விஷயத்துக்கு வரணும். இளைஞர்களாகிய நாங்கள் அதுல இருந்து வெளியேற வேண்டும் என்ற நோக்கம் இருக்க ஒழிய அதை நாங்கள் சட்ட ரீதியாக அணுகுறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பயப்படுறோம்.
நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்க, ஒரு நீதிமன்றத்துல அந்த வழக்கு போய்த்தானே அவங்க தேவை இருக்கு. ஏன்னா நீங்க ஏன் வழக்கு தாக்கல், ஏன் அவங்கள தடுத்தார்கள் போகணும், அல்லது எதற்காக நீங்க கைது செய்யப்பட்டீங்க, அல்லது என்ன அடிப்படையில் இந்த வழக்கு போடப்பட்டது பாத்தீங்கன்னா, நீங்க உண்மையாகவே சட்ட ஏற்பாடுகள் அல்லது சட்ட ஒழுங்கு விதிகளை நாம மீறி இருக்கணும். சாரதி அனுமதி பத்திரம் இல்லாம ஓடுனவர் பக்கத்துல அந்த தவறு, அது ஒரு வகை. மற்ற பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதவருக்கு நாம நம்மளோட வாகனத்தை கொடுத்துருவோம். ரெண்டு வகையாக இப்ப நாம என்ன செய்யறோம், நாம செய்த ஒரு தவறை மறைப்பதற்கோ அல்லது தவறுல இருந்து நாம வெளியேறுவதற்கோ நாம இன்னொரு வகையாக இந்த விடயத்தை கையாளுவதற்கு முயற்சி செய்யணும். அந்த மனநிலையை நாங்கள் இளைஞர்கள் நாம தான். தற்பொழுது நாங்கள் கருத்துக்களுக்கு இருக்கின்றோம். அச்சனி ஸ்ரீலங்காவின் திட்ட முகாமையாளர் ஞான பிரகாசம் அச்சனி சுரேஷ் அவர்கள் அவருடைய எதிர்கால திட்டம் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் இந்த திட்டத்தில் அவர் பார்க்கின்ற விடயம் மற்றும் எதிர்காலத்தில் எவ்வாறான எதிர்கால திட்டங்களை இது கொண்டு வர முக்கியமாக கட்டளை இளைஞர்களுக்கு உங்களுடைய பயிற்சியிலே ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. இங்கே இருக்கிற இளைஞர் யுவதிகள் இப்படியான பயிற்சிகளுக்குள்ளாக கடந்து வந்தவர்கள். ஆகவே ஒரு விபத்து என்கிற விஷயத்தை நாங்கள் முன்பதாக சிந்திக்கிற பொழுது எல்லா இளைஞர்களும் ஆக்சிடென்ட் அடையும், எல்லா ஓடுற வாகனமும் எல்லாரும் ஒரு நாள் ஆக்சிடென்ட் அடையும். ஒரு சிலர் இந்த விபத்து என்கிற விஷயத்துக்குள்ளே சம்பந்தப்படுவார். ஒரு அவேர்னஸ் அல்லது ஒரு சாதாரண விழிப்புணர்வு என்பதையும் தாண்டி நாங்கள் சில இடங்களிலே இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னபடி இன்றைக்கு ஒரு மெடிக்கல் சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் வைத்தியர் அழகாக சொன்னார், ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சும்மா காசு இல்லை. அவை அவ்வளவு செலவழித்து அந்த மெடிக்கல் சிஸ்டம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குன்னு சொன்னால் அந்த அதுக்கு காசை பம்ப் பண்ணுறது யார்? அவை இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய சில மிகவும் காத்திரமாக பிளான் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் நடக்க வேண்டும். அந்த விஷயங்களை நடத்துவதற்கு நான் என்னுடைய இந்த சம்பந்தமான விஷயங்களை அழகாக கோஆர்டினேட் செய்கிற என்னுடைய திட்ட அதிகாரியோடு கலந்தாலோசித்து இந்த விஷயங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அது முக்கியமான முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் இந்த விஷயங்களிலே வாலிப பிள்ளைகள் என்னத்தை சிந்திக்கிறார்கள், ஏன் இப்படியான விஷயங்களுடைய கூட இருக்கு. இங்கே சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 15-30 வயதுக்குள்ள தான் அநேகமானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவர்கள் என்னத்தை சிந்திக்கிறார்கள், ஏன் இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்றதுக்கு இன்னும் ஒரு ஆய்வு சம்பந்தமான ரிசர்ச் பேஸ்டான எந்த விதமான ஃபைண்டிங்ஸும் எங்கள்கிட்ட இல்லை, கண்டுபிடிப்புகளும் இல்லை. ஆகவே அப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து அதிலிருந்து வருகிற விஷயங்களை வைத்தியத்துறையோடு நீதித்துறையோடு அதோடு சம்பந்தப்பட்டவர்களோடு நாங்கள் அதை முன் வைத்து அவர்களிடமிருந்து அறிவுரைகளை பெற்று இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அல்லது இந்த சமூகத்தில் இந்த கட்டளை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடசாலையிலும் பாடசாலைக்கு வெளியிலும் என்ன விஷயங்களை செய்யலாம் என்பதை நாங்கள் இரண்டாவது கட்டமாக நாங்கள் யோசிக்க இருக்கிறது. அதோடு மூன்றாவது விஷயம், இந்த வாலிபர்கள் சம்பந்தப்பட்ட இப்படியான விஷயங்களை நாங்கள் இன்றைய நாளில் சில விபத்தை பற்றி நாங்கள் கதைக்கிற பொழுது ஆரம்பத்திலே எங்களுடைய சிந்தனை ஏன் நாங்கள் விபத்தை பற்றி கதைக்கிறோம் என்ற சிந்தனை எனக்குள்ளேயும் இருந்தது. இதை விட வேறு நிறைய விஷயங்கள் கதைக்க இருக்கிறேன்னு சொல்லி. பட் இந்த கலந்துரையாடல் கூட கடந்து வருகிற பொழுது இதை பற்றித்தான் கூடுதலாக நாங்கள் கதைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாகியிருக்கிறதை நாங்கள் ஒவ்வொருவர் உணர்கிறோம். இதற்காக கூட நிதி பங்களிப்பை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாகியிருக்கிறது. அந்த விஷயத்தையும் எதிர்காலத்திலே நாங்கள் யோசித்து எங்களுக்கு நிதி டான்ஸ் வழங்குகிற சைல்ட் ஃபண்டோடு இணைந்து இந்த காரியங்களை மட்டக்களப்பு பிரதேசத்தில் மாத்திரமல்ல அதை அண்டி இருக்கிற ஏனைய பிரதேசங்களிலும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த கலந்துரையாடலை முக்கியமாக பங்களித்து நிறைய விஷயங்களை சொன்ன ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் பணிவோடு நான் விடைபெறுகிறேன். இன்றைய தினம் நாங்கள் வாழ்வதற்கான உரிமை, அதில் முக்கியமாக வாழ்வதற்கான உரிமையில் வீதி விபத்துகள் எவ்வளவு தூரம் பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது என்று ஒரு தெளிவான கலந்துரையாடலை ஈடுபடுத்தினோம். மேலேயே ஒரு தனிமனித மாற்றம் தான் சமூக மாற்றம். ஆகவே நாங்கள் இன்னொரு காரணங்கள் துறைகள் கூறி விபத்து ஏற்பட்ட பிறகு துறை கூறி அறிந்தது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் நாங்கள் எவ்வளவு தூரம் செயல்பட வேண்டும் என்பது உறுதியாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய சமூகத்தை நாட்டை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை கூறுவோம். ஆகவே வீதி பயணம் என்பது
சாரதியாக நான் எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக இருக்கின்றேன், அதுபோல என்னுடைய வாகனத்தில் வருபவர்களை எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் எதிரில் வருகின்ற சாரதி, எதிரில் வருகின்ற வாகனம், வீதி, எதிரில் வருகின்ற வீதி, இவ்வாறு அனைத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் ஒரு வீதி பயணம் அமையும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு அதை கொண்டாடும் வைத்துக் கொண்டு நன்றி. உண்மையிலேயே சைல்ட் ஃபண்ட் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே இது சிறுவர்கள், இளைஞர்கள் அவர்களுடைய சுபிட்சமான எதிர்காலம் தொடர்பாக தன்னுடைய பணிகளை ஆற்றி வருகின்ற ஒரு நிறுவனமாக திகழ்கின்றது. அந்த வகையிலே சிறுவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் இளைஞர்கள் என்ற வயதிலே அடைகின்ற போது அத்தகைய இளைஞர்களை முறையாக வழிப்படுத்தி எதிர்காலத்தின் தேவைக்காக எதிர்காலத்திலே சிறந்த மனிதர்களாக ஒரு நாட்டினுடைய சிறந்த பிரஜையாக அவர்கள் வாழவும் வளரவும் வாழ்த்தி அவர்களுக்கு தேவையான செயல்பாடுகளை செய்கின்ற வகையிலே தான் சைல்ட் ஃபண்ட் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே மிகவும் முக்கியமாக சிறுவர்கள், இளைஞர்கள் அவர்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த உரிமையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், அதிலே அவர்கள் மகிழ்ச்சி காண வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். சமுதாயம் எதிர்பார்க்கின்றவர்களாக, சமூக உணர்வோடு சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக அவர்களுடைய செயற்பாடுகள் வளர வேண்டும், அவர்கள் செயற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சைல்ட் ஃபண்ட் நிறுவனத்திற்கு காணப்படுகின்றது. அந்த வகையிலே அவர்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய அனைத்து விதமான செயற்பாடுகளை மாற்றி வருகின்றோம். அவர்களுக்கு தேவையான திறன் விருத்தியாக இருக்கலாம், தன்னுடைய திறனை வளர்க்கின்ற அதே சமயத்திலே சமூகத்திற்கும் பிரயோசனமானவராக அவரை மாற்றுவதற்காக நாங்கள் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குகின்றோம். மிக பிரதானமாக அவர்களுடைய கரியர் சம்பந்தமாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். அவர்களுக்கு தேவையான திறன் விருத்திக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து செயற்படுகின்றோம். அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை வழங்கி சமுதாயத்திலே சிறந்த பிரஜையாக அவர்களை மாற்றுவதற்காக எங்களுடைய திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே எங்களோடு இணைந்து எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமான விஷயம், இத்தகைய இளைஞர்கள் எங்களுடைய பல்வேறு வகையான வேலை திட்டங்களிலே எங்களோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான இளைஞர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுடைய நடத்தையிலே ஒரு சாதகமான மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த இளைஞர்கள் தங்களுடைய மனமாற்றம் அவர்கள் மத்தியிலே வருகின்ற போது அவர்கள் நிச்சயமாக இந்த புரள்வான நடத்தைகளில் இருந்து விடுபட்டு சரியான வழியிலே பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இளைஞர்கள் எதிர்காலத்தை தங்கள் கையிலே வைத்திருக்கின்றவர்கள். அந்த எதிர்காலம் சுபிட்சமான எதிர்காலமாக வாழவும் வளரவும் சைல்ட் ஃபண்ட் நிறுவனம் அவர்களுக்கு கைகோர்த்து நிற்கும். எங்களுடைய பங்காளி நிறுவனமான ஆக்ஷன் யூனிட்டி லங்கா நிறுவனத்தோடு அதே போல எங்களுக்கு நிதி வழங்குகின்ற அனைத்து நிதி வழங்குனர்களுக்கும் நாங்கள் அக்கௌண்டபிளாக அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த நிதியினை வழங்குகின்றார்களோ அந்த நோக்கத்தை அடையும் வகையில் அந்த நிதியினை கொண்டு சேர்க்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றதனால் நிச்சயமாக எங்களுடைய திட்டங்கள் இந்த இளைஞர்களை வழிப்படுத்துகின்ற வகையிலே அமையும். அவர்களுக்கு ஒரு சுபிட்சமான எதிர்காலத்தை வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பார்கள் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. கண்கூடாக எங்களுடைய திட்டங்களுக்கூடாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். ஆகவே வளமான எதிர்காலத்திற்காக இளைஞர்களோடு கைகோர்த்து நிற்பதற்கு சைல்ட் ஃபண்ட் நிறுவனம் ஆக்ஷன் யூனிட்டி லங்கா நிறுவனத்தோடு தயாராக என்றும் இருக்கும் என்ற அந்த உறுதிமொழியை உங்கள் மத்தியிலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.